இது உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியல? தெரியுது தெரியுது. மித்ராவை மறைச்சு வச்சதுல நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட நல்லாவே தெரியுது. என்ன விஷயம்? எதுக்காக இப்ப கிண்டலா பேசுறீங்க? ஏய் பின்ன என்ன, அண்ணி உன்னை அந்த அட்சத தட்டு எடுத்துட்டு போக சொல்லி மனமேடைக்கு கூப்பிட்டாங்களாம். ஆனா நீ இங்க இருக்க. நீ இல்லன்னு தெரிஞ்சதும் அந்த ராகவ் இசைய அட்சத தட்டு எடுத்து பொண்ணு ரூம்ல வைக்க சொல்லிட்டு இருக்கான். தட்டு தானக்கா, எடுத்து வச்சுட்டு போகட்டுமே. ஐயோ ஏய், அது சாதாரண தட்டா நினைக்காத ஸ்ரீஜா. மந்திரங்களை சொல்லி கலந்து வச்ச அட்சத தட்டு. அந்த தட்டை வீட்டோட மூத்த மருமக தான் எடுக்கணும். அந்த இடத்ததான் இசை பிடிக்கணும்னு நினைக்கிறா. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நல்லா புரியுதுக்கா. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்ன பண்ண போறாளோ? ரெண்டு பேரும் அக்ஷதையை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சுவாமியை மனசார வேண்டிட்டு தொட்டு கும்பிட்டுக்கோ. க்ஷேமமா இருக்கும். மித்ராவை என்ன இன்னும் காணோம்? எங்கதான் போயிருப்பாங்க? யாராவது அக்ஷதையை கூட்டு போய் பொண்ணு ரூம்ல வைங்கோ. ஸ்ரீஜா எங்க? ஐயரே, அர்ச்சதா அரிசி தட்ட பொண்ணு ரூம்ல வைக்கணும்னு சொன்னாங்க. கொடுங்க, நானே எடுத்துட்டு போய் வச்சிடறேன். சரி, இந்த கொடுங்க. ஐயோ, இதை எங்க வைக்க? இந்த இதை எடுத்துட்டு போய் பொண்ணோட ரூம்ல வச்சிரு. சரி சரி சரி. ஸ்ரீஜா அட்சதைய வாங்கிட்டா. பாத்துப்பா. அப்ப சரிம்மா, காலையில கல்யாணத்துக்கு வந்துடுறேன். வரமா? போயிட்டு வர. சரிங்க. வாடா அசோக், போய் ரெஸ்ட் எடு. வாமா. இசை வச்சியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இல்ல ராகவ். நான் விஷால் கிட்ட போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, நீ பாரு. ஏன் வீடியோ கால்? என்னாச்சுடா? கால் வந்து ஒரு நிமிஷம்டா. இசை தான் கூப்பிடுறான். சொல்லு இசை. விஷால், நீ உடனே MDM காலனிக்கு போ. அவனுங்களை நான் அங்க வர சொல்லிருக்கேன். சூப்பர் இசை. இதோ இப்போவே நாங்க கிளம்புறோம். சரி விஷால், பாத்து. ஓகே ஓகே. சரி, சீக்கிரம் வண்டி எடு. விஷால் கிட்ட நான் அங்க போ சொல்லிட்டேன். அவரும் போறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே இசை, விஷால் அங்க போகட்டும். அங்க என்ன நடக்குதுன்னு அப்புறம் பாப்போம். சரி ராகவ், நான் பாக்குறேன். ஆனா எதுக்கு இசை எப்பவுமே வீடியோ கால் பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. இவனுங்க என்ன இன்னும் ஆளை காணோம்? எப்ப வர சொன்ன? என்னடா பண்றது? டேய் மேடம், நல்லா பேசுறோம். சொல்லுங்க மேடம். டேய், எங்க இருக்கீங்க? உங்களுக்காக இன்னும் எவ்வளவு நேரம் தான் VS கார்டன்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? VS கார்டனா? மேடம், MDM காலனி தானே வர சொன்னீங்க? ஏய், என்ன லூஸ் மாதிரி உளறற? நான் எப்போ உன்னை MDM காலனிக்கு வர சொன்னேன்? நான் இங்க தானே வர சொன்னேன். இல்ல மேடம், நாங்க அங்க வர வேணாம், MDM காலனிக்கு வந்துருங்கன்னு நீங்க தான் மேடம் ஃபோன் பண்ணி கிளியரா சொன்னீங்க. அதனால தான் மேடம் இங்க கிளம்பி வந்தோம். இங்க வந்து பார்த்தா அந்த போலீஸும் அவர் கூட இன்னொருத்தனும் எங்களை துரத்திட்டு வந்தாங்க மேடம். என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியை விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் மேடம். இது வண்டியை விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்களா? அப்போ அசோக் எங்க? மேடம், போலீஸ் எங்களை துரத்தும் போது அதெல்லாம் எங்களால யோசிக்க முடியல மேடம். அதான் வண்டி அங்கேயே விட்டுட்டு நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். அவன் வண்டிக்குள்ளதான் மேடம் இருக்கான். போச்சு. நான் நினைச்ச மாதிரியே விஷால் அசோக்க கண்டுபிடிச்சிட்டானா? இப்ப விஷால் எங்க வண்டிக்குள்ள இருக்கானா?
ஷோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னோட பிளான் மொத்தமும் உங்களால வீணா போயிடுச்சு. போன வேகட மென்டல். மெண்டலா? என்னடா இங்க இருக்கிற யார்கிட்டயாச்சும் போன் வாங்கி முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அசோக் அசோக், இந்த மண்டபத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்து நீதான் அம்மாவோட மூத்த பையனை ப்ரூவ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அசோக். ஆனா நீ எனக்கு பயந்துகிட்டு இந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க. எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. தம்பி என்னாச்சுப்பா? இரு ஒரு நிமிஷம் இரு. இதப்பா தண்ணி குடி. பாத்துப்பா, பொறுமையா. மெதுவா மெதுவா. எதுக்கு இவ்வளவு அவசரம்? மெதுவா குடி. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன சொன்ன? சாரி, தெரியாம. பரவாயில்லப்பா, உனக்கும் என் பையனோட வயசுதான் இருக்கும். அம்மா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா. நினைச்சேன், உன் முகத்தை பார்த்தாலே நீ எதுவும் சாப்பிடலன்றது தெரியுது. வா, முதல்ல நீ வந்து சாப்பிடு. வா வாப்பா, வா சரிம்மா. வா. அசோக், டேய் விஷால், அசோக்கை கண்டுபிடிக்க நீ போயிருக்க இசை சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ராகவ், நம்ம அசோக் மண்டபத்துல எனக்கு பயந்து போய் இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னது, அசோக் இங்க இருக்கானா? என்னடா சொல்ற? இது பாரு, நடந்ததெல்லாம் டீட்டெயிலா நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல அசோக்கை தேடுவோம். அதுவும் இல்லாம அசோக் வேற நான் தான் கடத்தல்காரன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இது பாரு, சீக்கிரம் ஸ்ரீஜாவுக்கு அசோக் மிஸ் ஆன விஷயம் தெரியறதுக்கு முன்ன அசோக் நம்ம கிட்ட வந்துடுறோம். சரி போ போய் தேடு. சரி, ஓகே. போ. ஐயோ,